சீந்தரத்துல இருந்து வர அவர்கிட்ட ஒரு விஷயமா பேசணும். அவங்க வந்து நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நினைக்கிறேன். உங்களோட மகனா? ஓகே. அவங்க நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க பாலிடிக்ஸ் விஷயமா சீமான், சாட்டை, ராஜபேரன் இவங்க எல்லாரும் பற்றி பேசுறாங்க. அது அவங்களோட பாலிடிக்ஸ் நம்ம தலையில போறது கிடையாது. அது யானை ப்ராப்ளம் தீபாவளின்ற ப்ராடக்ட் போட்டு எந்த வித புண்ணாக்கு சர்டிபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. நான் தான் ஓனர். அவருக்கு ஓனர் யாருன்னே தெரியாது. இவங்களெல்லாம் தெரியாது. என்ன யாருக்கும் தெரியுமா? தெரியாது. ஓகே. நீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க. அது மற்ற வேற விஷயம் என்ன பேசுறீங்க? அது அவங்க சம்பந்தப்பட்டதை கேட்டுக்குவாங்க. என்ன சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க யானை கவலம் தீபாவளி ப்ராடக்ட் பத்தி பேசுறீங்க. ராஜபேரன் மார்க்கெட்டிங் பத்தி பேசுறீங்க. ராஜபேரன் மார்க்கெட்டிங்ஸ்க்கு ஓனர் யாரும் தெரியுமா? தெரியாது. தெரியாம ஏன் பேசுறீங்க? இல்லன்னு பிரச்சனைன்னு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இது வரைக்கும் ராஜபேரன் மேலயோ ராஜபேரன் மார்க்கெட்டிங் ஓனர் மேலயோ ஆக்ஷன் இருக்குதா? ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன். நிறைய பேர் அவங்க சில்லறத்தனமா வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் நம்ம எவிடன்ஸ் எடுக்க முடியாது. நீங்க ஒரு லாயர். அப்ப நீங்க எதை எவிடன்ஸ் எடுக்கணும்? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இல்ல சொல்றது கேட்டுக்கங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அப்படி ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு. அதை நீங்க எவிடன்ஸ் எடுக்கலாம். எஃப்எஸ்எஸ்சி அதிகாரிகள் இல்ல அமைதியா இருக்கிறது யாரும் பேசாதீங்க, நான் தான் பேசுவேன். எஃப்எஸ்எஸ்சி அதிகாரிகள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ஒரு அபிஷியலா ப்ரூஃபோட வந்துச்சுன்னா அதை நீங்க பேசலாம். எவன வீடியோ போட்டதை வச்சு நீங்க பேசக்கூடாது. நீங்க சாதாரண ஆளு கிடையாது. நீங்க படிச்ச ஒரு வக்கீல்.